நம்ம இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றுட்டாங்க. அதே போல் நேற்று அமெரிக்கா அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டம் மழையால் கடைசி வரைக்கும் துவங்க முடியாமல் போனதால் மேட்ச் அபேண்டம் ஆகியிருந்தது. இதனால் பாகிஸ்தான் அஃபிஷியலாக சூப்பர் 8க்கு தகுதி பெற முடியாமல் கம்ப்ளீட்டாக அவங்க ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. அதே போல் நம்ம இந்தியா இருக்கிற குரூப் ஏல இருந்து நம்ம இந்தியாவும் USA அமெரிக்கா அணியும் சூப்பர் 8 சுற்றுக்கு தற்போது அஃபிஷியலாக தகுதி ஆயிருக்காங்க. இப்படி இருக்க இந்த சூப்பர் 8 ஆட்டங்கள் எல்லாமே வர 19ஆம் தேதியில இருந்து எல்லா ஆட்டங்களுமே வெஸ்ட் இண்டீஸ்ல துவங்க இருக்கு. இப்படி இருக்க இந்த சூப்பர் 8 ஆட்டத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்க கம்ப்ளீட் எல்லா பிளேயர்களுக்கான ஸ்குவாட்ல இருந்து 2 முக்கியமான பிளேயர்கள் தற்போது நம்ம இந்திய நாடு திரும்புறாங்க. அதே போல் அந்த இடத்துக்கு நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் தற்போது அமெரிக்காவுக்கு அவர் புறப்பட்டு போக இருக்காரு அப்படிங்கிற செம சூப்பரான இந்த தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது அஃபிஷியலாக தெரிய வந்திருக்கு. அதாவது சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் 19ஆம் தேதி துவங்கினாலும் நம்ம இந்தியா முதலாவது ஆட்டத்தை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 20ஆம் தேதி தான் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க வெஸ்ட் இண்டீஸுக்கு புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இருக்கிற சுப்மன் கில் அதுக்கப்புறமா அவேஷ்கான் இவங்க 2 பேருமே அடிஷ்னல் பிளேயராக நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இணைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் சில சொந்த வேலை காரணமாக இவங்க 2 பேரும் சூப்பர் 8 சுற்று நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் இருக்க முடியாது அப்படின்னு இவங்க 2 பேருமே நாடு திரும்புகிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவேஷ்கான் இடத்துல நம்ம தமிழக பிளேயர் நட்ராஜ் அவர் இடம் பிடிக்க இருக்காரு. அதே போல் கில் அவருடைய இடத்துல ருத்ராஜ் அவர் சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரியுது. அதாவது இவங்க 2 பேருமே 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாடில் இடம் பிடிக்கல அப்படின்னாலும் அடிஷ்னல் பிளேயர்களுக்கான ஸ்குவாடில் எப்பயுமே நம்ம இந்திய அணி கூடயே இருந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க. யாராவது பிளேயர் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா உடனே இவங்க அணியின் ஸ்குவாடுக்கு உள்ள இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. T20 வேர்ல்டு கப்லையும் நட்ராஜ் அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமா உருவாகியிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கனடா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே அங்கே இருந்து சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் விளையாடுறதுக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்கு புறப்பட்டு போக இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் போன உடனே நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்காகவும் நம்ம இந்திய அணி கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக இந்த ஸ்குவாடில் அவேஷ்கான் அவருடைய இடத்துல நட்ராஜ் இடம் பிடிக்க இருக்காரு. ஸோ இது ஒரு செம்மையான வாய்ப்பு நம்ம நட்ராஜ் அவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா டூரில் ஒரு நெட் போலராக தான் நம்ம நட்ராஜ் விளையாண்டாரு. அதுக்கப்புறமா அந்த தொடரில் எல்லா மேட்சுமே விளையாண்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே நம்ம நட்ராஜ் நிகழ்த்தியிருந்தாரு. இப்படி இருக்க அதே மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்லையும் இப்போ நம்ம நட்ராஜ் அடிஷ்னல் பிளேயருக்கான ஸ்குவாடில் அவர் இணைக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவருக்கு இந்த T20 வேர்ல்டு கப்பில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்த T20 வேர்ல்டு கப்பில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது மாதிரி நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் தற்போது நட்ராஜ் அவர் இணைய இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.